துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வேலையிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை நினைத்து பார்த்தாலே நம்ம ஏன் அந்த ஒரு இடத்துல அமைதியாக இருந்தோம், அந்த ஒரு இடத்துல நம்ம எதிர்த்து பேசியிருந்தால் நமக்கும் கிடைக்க வேண்டிய மரியாதையும் நமக்கும் கிடைக்க வேண்டிய கௌரவமும் கிடைத்திருக்கும் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நாட்களை நீங்கள் தவறவிட்டு இப்பொழுது நினைத்து புலம்பிக் கொண்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய வேலை விஷயத்துல நீங்கள் தவறு செய்யாமலே உங்கள் மீது பழியானது சுமத்தப்பட்டிருக்கும். அதற்கு காரணங்கள் யார் என்று உங்களுடைய வாழ்க்கையில தெரியாது. இருந்தாலுமே உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய உறவுகளும் தான் அதற்கு காரணம் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில யார் மீதும் நீங்கள் தேவையில்லாத சந்தேகங்களை வைக்க மாட்டீங்க என்பதால் அனைவரும் உங்கள் மீது பழி சுமத்துவார்கள். நீங்கள் செய்யாத தவறுகளையும் உங்கள் மீது கட்டி விடுவார்கள். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில வருடங்கள் வேலை விஷயத்துல ஓடிக்கொண்டே தான் இருந்தது. யாரை நம்புவது, எப்படி நம்புவது என்று எதை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அனைவரையும் நம்பி நம்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாந்த ஒரு தருணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருந்தது. நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உங்களின் சொந்த வேலைகளை, தூக்கத்தை தியாகம் செய்து நீங்கள் உழைத்த உழைப்பு அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில வீணாக்கப்பட்டது. உங்களை விட குறைவாக உழைத்த தகுதியற்ற நபர்களுக்கு முன்னால் நீங்கள் குனிய வேண்டிய நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கு. மேலதிகாரிகளின் சுயநலத்தாலும் உங்களுக்கு பின்னால் நடந்த சதி வேலைகளாலும் வேலை இடத்தில் உங்களின் மதிப்பு குறைக்கப்பட்டது. அது குறைக்கப்பட்ட தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களிலும் தேவையில்லாத விஷயங்களிலும் இன்னும் பிரச்சனைகள் வந்து கொண்டுமே தான் இருக்கிறது. உங்களின் சுயமரியாதையை இழந்து மதிப்பு குறைந்த மனிதராக நீங்கள் வாழ வேண்டியிருந்த அந்த ஒரு சூழல் உங்களை வதைத்து மற்றவங்களின் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் முன்னால் மிகப்பெரிய அளவுக்கு தலை குனிய வைத்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணைகளும் உங்களுடைய குழந்தைகளும் கூட நீங்கள் சொல்வதையும் நான் அந்த ஒரு செயலை செய்யவில்லை என்று நீங்கள் எத்தனையோ தடவைகள் எடுத்து கூறினாலும் அதை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்த ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இரண்டாவதாம், உறவினர்கள் விஷயத்தில் ஒரு துரோகமானது நடந்திருக்கும். பந்து ஜனஸ்தானமான 4ஆம் வீட்டில் பாம்ப கிரகங்களின் பார்வை விழுந்த போது உங்களின் சொந்த இரத்த பந்தங்களான உறவினர்களே உங்களுக்கு பெரும் எதிரிகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருப்பார்கள். உங்களை நேரில் பார்க்கும்போது அன்பாக பேசிக்கொண்டே உங்களுக்கு பின்னால் உங்களின் குடும்பத்தையும் உங்களின் பொருளாதாரத்தையும் சிதைப்பதற்கான சதி வேலைகளை செய்தவர்களும் அவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளையும் சொத்துக்களையும் தட்டி பறித்த அந்த உறவினர்களின் துரோகங்களும் உங்களை ஒட்டுமொத்தமாக உலுக்கி போட்டது. உறவினர்கள் என்ற கூட்டத்தை விட்டு உங்களை தள்ளி வாழ வைத்ததும் அந்த ஒரு விஷயமாகத்தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் நீங்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்விற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டுமே தாங்க இருப்பீங்க. அதே போல உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தியவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே பிறர் படும் துன்பத்தை கண்டு சகிக்காத நல்ல ஒரு மனமும் ஈகை குணமும் உண்டு. குருவின் பார்வை இல்லாத ஒரு வக்ர காலத்தில் உங்களின் நல்ல மனதையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக சிலர் பயன்படுத்தி இருப்பார்கள். அது உங்களுக்கே தெரியாது. உங்களை மற்றவர்கள் வாழ்க்கைக்குள்ள ஏற்றி விடுவது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கு போக வைப்பது, நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், நான் செய்யாத தவறுகளுக்கும் எனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு மனநிலையில் இருந்தாலும் நாட்களும் மாதங்களும் கடந்திருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் கோபத்தில் இருக்கும் பொழுது அதனை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏற்றிவிட்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமா கூறவும் வேண்டும். உங்களின் நல்ல மனதை உங்களுக்கு எதிரான ஆயுதமாக சிலர் பயன்படுத்தியும் கொண்டார்கள். உங்களின் இரக்க குணத்தை முதலீடாக கொண்டு தங்களுடைய சுயநல தேவைகளை நிறைவேற்றி கொண்டவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உண்டு. காரியம் முடிந்ததும் கறிவேப்பிலையை போல உங்களை தூக்கி எறிந்தனர். நல்லவனாக இருப்பது இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய பாவமா என்று நீங்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு உங்களின் நல்ல மனம் பிறரால் சுரண்டப்பட்டு ஏமாற்றப்பட்ட வேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அடைந்திருப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதைத்தான் நீங்கள் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு துலாம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். முதலாவதா உங்களின் சேமிப்பு உயர ஆரம்பிக்கும். இரண்டாம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்பட இருப்பதால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கவா ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வங்கி கணக்கில் உங்களின் சேமிப்பு தொகையானது உயரும். தங்கம், வெள்ளி, நகைகள் மற்றும் பரஸ்பர நிதிகள் நிலையான வைப்பு தொகைகளில் முதலீடு செய்யும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணப்புழக்கம் அதிகரிக்கும். இது எல்லாமே நீங்கள் நினைத்ததை விடவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களின் எதிர்கால வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் படியான ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றமானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா கிடைக்கும். உங்களின் உடல் நலமானது மேம்படும். 8ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகளில் இருந்த தோஷங்கள் எல்லாமே விலகுவதால் பெரியவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நோய்கள் தீராமல் நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த விவாதங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர வேண்டும் என்றால் உங்களுடைய அதிபதியை வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ சென்று அந்த ஒரு கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏற்றியோ அல்லது உங்களுடைய அதிபதிக்குரிய மந்திரங்களை 108 முறைகளாவது நீங்க கோவிலில் வைத்து உங்களுடைய அதிபதிக்கு முன்னால் வைத்து நீங்கள் சொல்லி வந்தால் போதும். அது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதனையும் நீங்க செய்து பாருங்க. இது உங்களுடைய உடல் நலத்தை நிச்சயமா மேம்படுத்தி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததா சொத்து யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகனஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, வாகனங்கள், நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்து போதுமான அளவுக்கு நல்ல ஒரு விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய காதுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு வரும். அந்த ஒரு செய்திகள் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்ல நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதையும் நீங்கள் அதன் மூலம் புரிந்து கொள்வீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும். நீங்களும் உழைத்துக் கொண்டுமே தான் இருப்பீங்க. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமா அந்த ஒரு பிரச்சனை தீரவா ஆரம்பிக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு செலவுகளை குறைத்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். அந்த அனுபவத்தை நீங்க சரியா பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மறக்காம நீங்க கமாண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்க செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமா கூறவும் வேண்டும். உங்களின் நல்ல மனதை உங்களுக்கு எதிரான ஆயுதமாக சிலர் பயன்படுத்தியும் கொண்டார்கள். உங்களின் இரக்க குணத்தை முதலீடாக கொண்டு தங்களுடைய சுயநல தேவைகளை நிறைவேற்றி கொண்டவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உண்டு. காரியம் முடிந்ததும் கறிவேப்பிலையை போல உங்களை தூக்கி எறிந்தனர். நல்லவனாக இருப்பது இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய பாவமா என்று நீங்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு உங்களின் நல்ல மனம் பிறரால் சுரண்டப்பட்டு ஏமாற்றப்பட்ட வேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அடைந்திருப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதைத்தான் நீங்கள் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு துலாம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். முதலாவதா உங்களின் சேமிப்பு உயர ஆரம்பிக்கும். இரண்டாம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்பட இருப்பதால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கவா ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வங்கி கணக்கில் உங்களின் சேமிப்பு தொகையானது உயரும். தங்கம், வெள்ளி, நகைகள் மற்றும் பரஸ்பர நிதிகள் நிலையான வைப்பு தொகைகளில் முதலீடு செய்யும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணப்புழக்கம் அதிகரிக்கும். இது எல்லாமே நீங்கள் நினைத்ததை விடவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும்.
உங்களின் எதிர்கால வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும்படியான ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றமானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா கிடைக்கும். உங்களின் உடல் நலமானது மேம்படும். 8ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகளில் இருந்த தோஷங்கள் எல்லாமே விலகுவதால் பெரியவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நோய்கள் தீராமல் நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த விவாதைகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர வேண்டும் என்றால் உங்களுடைய அதிபதியை வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ சென்று அந்த ஒரு கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏற்றியோ அல்லது உங்களுடைய அதிபதிக்குரிய மந்திரங்களை 108 முறைகளாவது நீங்க கோவிலில் வைத்து உங்களுடைய அதிபதிக்கு முன்னால் வைத்து நீங்கள் சொல்லி வந்தால் போதும். அது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதனையும் நீங்க செய்து பாருங்க. இது உங்களுடைய உடல் நலத்தை நிச்சயமா மேம்படுத்தி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததா சொத்து யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, வாகனங்கள், நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்து போதுமான அளவுக்கு நல்ல ஒரு விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய காதுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு வரும். அந்த ஒரு செய்திகள் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதையும் நீங்கள் அதன் மூலம் புரிந்து கொள்வீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும். நீங்களும் உழைத்து கொண்டுமே தான் இருப்பீங்க. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமா அந்த ஒரு பிரச்சனை தீரவா ஆரம்பிக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு செலவுகளை